சக்காலத்துல எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டே தான் இருக்கிறீங்க. இங்கே வந்து தூங்கணுமா? ஒரு நாள் கூத்து பார்க்க மாட்டீங்க. இந்த சக்காலத்துக்கு வந்தா போத்து படுத்துக்கிறாங்க. நல்லா பாருங்க, தேவடியா முண்டை வந்திருக்கிறான். மத்தலக்கார பாபா மயில புடுங்க லாபம். கூதிக்கார அம்மா அதே பொட்டுக்கார புண்டவாயா மத்தலுக்காரு மாமா, மத்தலுக்காரு மாமா உங்களை தாங்க உங்களை தாங்க. ஐயோ எனக்கு என்னென்னமோ பட்டுது. ஐயோ எனக்கு ஏதேதோ பட்டுது. என்னடா செனக்கி நிக்கிறாளா? மத்தலுக்காரு உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குத்து கூட இல்லையா? முண்டை அறுத்து போட்டாங்க செம்பாவே நம்பும் அந்த ஜீப்ப முண்டை தான் வந்துக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆளு கூட இல்லையா? அம்மா அப்படியே அந்த நந்தவனத்தை சுத்தி பாரு. சரிங்க. ஒடுங்கணும் மூஞ்சி ஒரு ஆள் இருக்கிறான் பாரு. ஒடுங்கணும் மூஞ்சனா? ஆமாடா, அப்படியே குண்டா இருப்பா. அப்படியே கேக்க கோத நல்ல பீச் வர. கலர் எப்படி தெரியுமா? அவர் கலர் எப்படி? காக்கா நிறத்துல இருப்பா. அப்படி அந்த அவர் ஸ்டைல் எப்படி? அவர் ஸ்டைலா ரஜினி எல்லாம் என்னத்துக்கு ஒரு சுண்ணி ஊம்பணும் அப்படி ரஜினி. ஏங்க உங்களை நம்பினா போகட்டுமா? அவனை நாம செத்து போயிடுவாங்க. ஏங்க உங்களை நம்பி நான் போனா நான் முன்னுக்கு வந்துருவேனா? எதெல்லாம் வரையாலையா மூணே மாத்திரம் குப்புன்னு வந்துருவேன். சரிங்க, நான் போய் பாக்கட்டுங்க. ஆகட்டும்.
வயிற்றுக்கிட்ட ஆவி பிடிச்சு போறாங்க. வேண்டி ஆலமத்த உண்டை இதான் ஒரு ஒத்தி அடிப்பாத. ஆம்பளை கோட்டர் போட்டு வரும், பொம்பளைக்கு கொஞ்சம் நெப்பு இருக்காது. ஓரமா போறது ஒரு பொம்பளைக்கு தனக்கு வச்சு வரும் பொழுது நீ நெவுத்து போக மாட்ட. ஐயா நல்லா கேளு. இந்த நிமிந்துக்கிட்டு போறா பாரு, அவளை சொல்லலாம். இந்த கமுத்துக்கிட்டு பெக்க பக்கத்து பெருவாரில பாத்துட்டு போறா பாரு. ஆமா, அவத்த 27 மாப்பிள்ள வைப்பான். நான் அப்படிப்பட்ட நீ வைப்ப. நான் அப்படிப்பட்ட பிள்ளை இல்லைங்க. நான் பாப்பா நான் அப்படிப்பட்ட பிள்ளையா? தேவடியா வாய்ப்பல இல்லம்மா ஒண்ணான கூட தேவடியா. ஏங்க அண்ணா ஒரு பாட்டில்ல தான் விடுக்கல. நீ அடிச்சீனா பாட்டில கூடுற. ஏடா கோமாளி அண்ணா, உனக்கு தான் குஞ்சு இல்ல, அங்க என்ன புடிக்குற? ஏம்மா அஞ்சுங்களா அதுக்குங்க 500 பணத்துக்கு ஆபரேஷன் பண்ணி போட்டான். உனக்கு என்ன வேணும்? ஒரு பாட்டில்ல ஒரு பாடல் வரிகள் நல்லா நறுக்குன்னு விடுங்க பார்க்கலாம். நறுக்குன்னு? ஆமா ஆமா. என்னாடி முடியாமா ஓ கண்ணேல மங்கி என்னாடி அப்படியே அடியே என்னமோ சொல்லி கேள்றா. அந்த பக்கம் திரும்பாதடி. நீங்க பந்துக்கிறீங்களா? அடியே கண்ணம்மா நீ எப்ப கூட நாய் விட்டு நக்கு நல்லா வருஷ பூச்சிக்கு நாங்க அப்படிதான் பட்டுவோம். தெரியுமா உங்க வரிச்சாத புண்டி எனக்கு அப்படி இல்லடி, நாமளே பேசிக்கொண்டு. ஆமா அப்படியா ஆமாமா. ஐயோ என்ன அப்படி வளவளத்தா சேலைய வந்தாடி என்ன ஆயோ அப்படி பேசிட்டு போறாங்க. நீ பேச்சாடி உனக்கு என்னடி நோக்காடு? அவங்களும் கத்துறாங்க, நாமளும் கத்திட்டு போலாம். அப்படியா? என்ன குத்துனா புண்டை குத்துன்னு போயிட்டு மண்டை கூத்துறாடே அண்ணா. நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமைய பெருமையை சிறந்த அழகு பொன்னாடு. இந்த பொன்னாட்டின் பெயர் நடிக்கண்ணம்மா. இந்த பொன்னாட்டின் பெயர் நடிக்கண்ணம்மா. மஞ்சவாடியிலே எழுந்த நிலை உள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஆயிரம் கண்ணுடையா, நம்ம எல்லாம் காத்து ரசிக்கின்ற அம்பாளாக விளங்கக்கூடிய மாரியம்மன் பண்டிகையை பெருவிழாவாக கொண்டாடி. ஆமா, இன்றைக்கு ஒரு சதுர்நாட்டியம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி அரங்கேற்றம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் ஆண் போன பக்கம் அரசு பெற்று வாழ்ந்து, பெண் போன பக்கம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வமாய் வளர வேண்டும் என்று சொல்லி அந்த அம்பாளை வேண்டிக் கொள்கிறோம். ராமோஜி. அப்படியாக இருந்தாலும் நான் வேடமடைந்து வெளியே வந்தவுடன் எனக்காக இல்லை என்று சொல்லாம வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விளங்கக்கூடிய, அதாவது கருண மகாராஜனை போல, அதாவது ஐயாவாக ஸ்ரீ மகாபாரதம், ராமாயணம் மகாபாரதம் கலந்தது. ஸ்ரீ மகாபாரதம் பாரதத்தில ஒரு பாகமாக விளங்கக்கூடிய இன்றைக்கு அதாவது மரகதவள்ளி திருமணம் இல்லையென்றால், ஆமா, அச்சாசூர் ஆஞ்சநேயர் சண்டை என்று சொல்லப்பட்ட நாடகத்திலே நான் வந்தபடியா சொல்லுமா?
என்று சொல்லலாம். அட, அட. அப்படி அழகு சுபத்திரியாக இருந்தாலும் இந்த அழகான சுபத்திரி இந்த தங்க தாய் தந்தை அப்படியா யாரு பகரிசியாகத்தாலே தாய் தந்தை யாரு ஏண்டி எனக்கு பாத்த பார்த்தால போதா அடியே பர்கரிசி யாகத்தாலே இந்த பத்தினியா நான் பிறந்தேன். நீங்க ஆமா யாரார் பிறந்தேன் தெரியுமா? யாராரு? பர்கரிசி முனிவராகப்பட்டவர் புத்திர காமேஷ் யாகம் ஒன்று செய்தார். ஓ ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லையா? ஆமா. புத்திர காமேஷ் யாகம் என்றால் யாரு? குழந்தை வர வேண்டும் என்று சொல்லி குழந்தையே இல்லை என்று சொல்லி நாடாள்வதற்கு ஒரு மன்னன் வேண்டும், நாடாள்வதற்கு ஒரு மைந்தன் வேண்டும் என்று சொல்லி அதாவது பர்கரிசி ஆகப்பட்டவர் ஒரு யாகம் ஒன்று செய்தார். சரி பர்கரிசி யாகம். ஆமா. அந்த பர்கரிசி ஆகப்பட்டது அந்த யாகத்தை செய்யும் பொழுது அதிலே முதலாக பிறந்தவள் யார் தெரியுமா? யாரு? பானுமதி பெருந்துருவாள் பிறந்தார். பேரு வாங்கி தருவாள் பெருந்துருவாள். பேரும் தருவாள் பெருந்துருவாள். பானுமதி பெருந்துருவாள் பிறந்தால் என்னுடைய அக்கா. அக்கா இரண்டாவதாக யார் தெரியுமா? யாரு? இந்த அழகு சுபத்திரை நான் பிறந்தேன். நீங்க அப்படி பிறந்து ஐயோ அவர் என்ன செய்தார்? அதாவது இந்த அடர்ந்த கானகத்தில் இந்த பெண் பிள்ளைகளை வைத்து எப்படி வளர்த்து வாலிபம் செய்வது என்று சொல்லி என்னை அண்ணன் பலராமனிடமோ என்னை அண்ணன் மாய கண்ணனிடமோ என்னுடைய அக்காளாகப்பட்டவர் பலராமனிடம் ஒப்படைத்தார். வளர்ந்து வாலிபம் செய்து நான் யாரை திருமணம் செய்து தெரியுமா? கல்யாணம் ஆகி போச்சா? என்னடி சொல்ற? தாலி தொக்குது பாரு. என்ன மாடு கட்டி சொல்லுங்க மந்தத்தாலியா? அட மானங்கட்ட ஏனம் கட்டவனே நீ பாரு இப்படியே பேசிட்டு நான் சொல்ற வார்த்தை அப்படியே பழிக்கும். என்னது? நீ டான 6 மணிக்கெல்லாம் நீலாம் தாலி எடுத்து நில தவிட்டு பிரச்சனை தின்னுபுட்டு பிள்ளையார் கோயில் சுத்திட்டு வரல முண்டை அப்படியே நடக்கும். நான் பல்லு வளைக்கு 25 வருஷம் ஆகுது. நீ மட்டும் சாப்பிடாத அண்ணா. நான் எங்கேயே சாப்பிட்டேன் அண்ணா. சாப்பிடல சாப்பிட முடியாதண்ணா. நான் விட மாட்டேன். அப்படியா? என்னுடைய கணவர் யார் தெரியுங்க? அதிகமா சொல்லி வரட்டா? அதிகமா? ஆமாண்ணா சொல்லு.